உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இது சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிடுமா அந்த சிப்ஸு. அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, கறிவேப்பிலை. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துங்க. இது மாதிரி நல்லா ரொம்ப மண்ணாக இருக்கும், நல்லா கழுவிடுங்க. இதை மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கழுவுங்க. பாருங்கள் எவ்வளோ மண் பார்த்தியா? நல்லா கழுவுனா தான் அந்த மண்ணெலாம் போகும். கழுவியாச்சு. இப்போ ஒரு நல்ல தண்ணியில் போட்டுருங்க. இதை மாதிரி நல்ல தண்ணியில் போட்டு திருப்பி ஒரு வாட்டி கையில் வச்சு தேய்ங்க. இதை மாதிரி தோல் சீவி வச்சுட்டு இதை மாதிரி சீவி வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி அழகாக மெலிசாக சீவி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கழுவ தெரியாதான்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி என்ன பண்ணிச்சு, உருளைக்கிழங்கு தோல் சீவி வைன்னு சொன்னேன். அப்படியே அந்த கழுவாமல் அப்படியே தோல் சீவிச்சு ஒரே மண்ணாக போச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன் கழுவிட்டு சீவுங்கன்ட்டு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக காஞ்சா போதும், ரொம்ப காயக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இதை மாதிரி கலக்கிட்டு நம்ம கட் பண்ணி மெலிசாக வச்ச பாருங்க உருளைக்கிழங்கு, அது அதை எடுத்து அப்படியே சேர்த்துருங்க தண்ணி இல்லாமல். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் அள்ளி சேர்த்துருங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியை இருத்துட்டு நல்லா சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலரி விட்டுருங்க. தண்ணியே இல்லாமல் சேருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலருங்க. கலரிட்டிங்களா? இது மாதிரி கலரினோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலரிட்டு கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு கலரி விடுங்க. வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. இப்போ அதை நல்லா சுரண்டி கலருங்கெல்லாம் அடி பிடிச்சிரும். கலரிட்டு திருப்பியும் தட்டு போட்டு முடிங்க. அதை நான் காமிக்கல. கொஞ்ச நேரம் அப்படியே வெந்துடும். இதோ பாருங்க, தட்டு போட்டு முடியாச்சு. இப்போ வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ அழகாக அப்படியே உடையாத அளவுக்கு பொறுமையாக திருப்பி போடுங்க. அடியில் பிடிச்சிருந்தா இது மாதிரி சுரண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா சுரண்டி விடுங்க. பாருங்கள், அடி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அது அடி பிடிச்சது இல்லை. அதை நல்லா சுரண்டிட்டா சரியாயிடும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு சாம்பார் வச்சுட்டு இதை தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் இது தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அடியே பிடிக்கல பாருங்கள். அப்பப்போ நம்ம கலரின்னே இருந்தோம்னா அடி பிடிக்காது, உடையும் உடையாது. உடஞ்சிருக்கா பாருங்கள், முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப மெலிசாக சீவந்தனால ஈஸியாக வெந்துருச்சு. இதே மாதிரி பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தினமும் செய்யணுன்னு கூட இதை தோணும், அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சிம்பிளாக செஞ்சிடலாம். காலையில் எழுந்தவுடனே ஒரு தயிர் சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு காலேஜுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம், ஸ்கூல் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இதை டக்குன்னு செஞ்சிடலாம்.